அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை பாசம் வென்றது. வாங்க கதைக்கு போகலாம். சந்திரா, சந்திரா என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே நுழைந்த மூர்த்தி ஆபீஸ் உடைகளை கூட களைய மனமில்லாது சோபாவில் சாய்ந்தான். சோர்வு அவன் உடல் முழுவதும் பரவி அவனை இருத்தியது. ஆவி பறக்கும் காப்பியையும் டிஃபனையும் மேஜை மேல் வைத்த சந்திரா தானும் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். கடைந்து எடுக்கப்பட்ட தந்த பதுமை போலிருந்த அவள் உடலில் நகை என்பது பெயர் அளவுக்கு கூட இல்லை. சாதாரண வாயில் புடவையே அவள் கட்டியிருந்தாலும் அப்பொழுது அழகு ராணியாக திகழ்ந்தாள். அவளுடைய நயனங்களை லேசான சோகத்திரை ஒன்று போர்த்தியிருந்தது. கண் கொட்டாமல் சந்திராவை பார்த்து நீண்ட பெருமூச்சு விட்டான் மூர்த்தி. என்ன சந்திரா, உன் வேலையெல்லாம் முடிந்து விட்டதா என்று கேட்ட மூர்த்தியை பார்த்து புன்னகை செய்தாள் அவள். என் வேலைக்கு முடிவு ஏது அண்ணா? இப்பொழுது கூட ஒரு அவசர வேலையை நிறுத்தி வைத்துவிட்டு உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்றாள். எனக்காகவா? ஏன், என்ன விசேஷம் என்று ஆவலுடன் கேட்டுக்கொண்டே நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான் மூர்த்தி. ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்லுகிறேன். அதற்கு பரிசு என்ன கொடுப்பீர்கள்? எது வேண்டுமானாலும் தருகிறேன். என்னிடம் இருக்கும் பொருள்கள் எல்லாம் உன்னுடையதுதானே என்று கூறி அவன் சந்திராவை அன்பு ததும்ப பார்த்தான். இன்று பம்பாயிலிருந்து கடிதம் வந்திருக்கிறது என்றாள் சந்திரா. அவன் முகத்தில் முறுவல் மின்னி மறைந்தது. உண்மையாகத்தான் சொல்லுகிறாயா அல்லது விளையாடுகிறாயா? நான் எதற்காக அண்ணா உங்களுடன் விளையாட வேண்டும்? இன்னும் 2 நாட்களில் மன்னி வந்து விடுவாள் என்று கூறி சந்திரா அவனை ஆவல் ததும்ப பார்த்தாள். அப்பொழுது மூர்த்தியின் முகத்தில் கூட சிறு மலர்ச்சி தோன்றியது. எங்கே, கடிதத்தை கொடு பார்க்கலாம் என்று ஆவலுடன் கையை நீட்டினான் அவன். அடே அப்பா, என்ன அவசரம் என்று கேலியாக கூறிய சந்திரா கடிதத்தை அவனிடம் நீட்டினாள். பசி சோர்வு எல்லாம் அவனிடமிருந்து பறந்து ஓடின. ஆர்வத்துடன் மனைவியின் கடிதத்தை படிக்க ஆரம்பித்தான். அன்புள்ள சந்திராவுக்கு ரேவதி எழுதி கொண்டது. இதுவரை நீ எழுதிய கடிதங்களுக்கு பதில் போடாததற்கு மன்னித்துவிடு. அண்ணா சௌக்கியமாக இருக்கிறாரா? குழந்தை நன்றாக விளையாடுகிறான். சந்திரா, இப்பொழுதுதான் நான் என் தவறை உணர்ந்தேன். இங்கே நடந்த ஒரு சம்பவம் என் மனதில் இருக்கும் அழுக்கை அகற்றி சுத்தப்படுத்திவிட்டது. செய்த தவறை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கும் பொழுது உன் கடிதமும் கிடைத்தது. எனக்காக நீ டெல்லிக்கு போக வேண்டாம். நான் 2 நாளில் அங்கு புறப்பட்டு வந்து விடுகிறேன். மற்ற விஷயங்களை நேரில் பேசிக்கொள்ளலாம். இப்படிக்கு ரேவதி. ஒரே மூச்சில் கடிதத்திலுள்ள விஷயங்களை படித்து முடித்தான் மூர்த்தி. சந்திரா, நீ டில்லிக்கு போகப் போகிறாயா? என்னிடம் சொல்லவே இல்லையே என்றான் மூர்த்தி சிறிது ஆச்சரியத்துடன். ஆமாம் அண்ணா, டில்லியில் இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு ஒரு டாக்டர் தேவை என்று தினப்பத்திரிகையில் பார்த்தேன். முயற்சி செய்ததில் வேலை கிடைத்துவிடும் போல் இருக்கிறது. நாளை இரவு வண்டிக்கு புறப்படலாம் என்று இருக்கிறேன் என்று கூறிய சந்திராவின் கண்கள் கலங்கின. யார கேட்டு இந்த வேலை செய்தாய் சந்திரா? உன்னை தனியாக டில்லிக்கு அனுப்பிவிட்டு நான் இங்கு இருக்கவா என்றான் மூர்த்தி. அவன் குரலில் வருத்தமும் கடுமையும் கலந்து ஒலித்தன. லேசாக சிரித்தபடியே சந்திரா, எப்பொழுதும் தங்கை உங்களுடன் இருக்க முடியுமா அண்ணா? மன்னி வந்தால் என் பிரிவு உங்களை அதிகம் பாதிக்காது என்று ஆறுதல் கூறினாள். அவள் இங்கே வரவும் வேண்டாம். அவளுக்காக நீ டில்லிக்கு போகவும் வேண்டாம். நீ செய்யும் இந்த காரியங்கள் எதுவும் எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. என்ன அண்ணா, நீங்கள் சின்ன குழந்தையா? பிடிவாதம் செய்ய நான் டில்லிக்கு போனாலும்
அங்கேயே இருந்துவிட மாட்டேன். அடிக்கடி வருவேன். நீங்களும் மன்னியும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நானும் சந்தோஷமடைவேன். சரி, எனக்கு இப்பொழுது வெளியில் போக வேண்டும். வருவதற்கு நேரமானாலும் ஆகலாம் என்று கூறி பேச்சுக்கு முத்தாய்ப்பு வைத்துவிட்டு எழுந்தாள் சந்திரா. அவள் போவதையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த மூர்த்தியின் மனம் வருந்தியது. மனைவிக்கும் சந்திராவுக்கும் இடையே பகையை வளர்த்து பிளவை உண்டாக்கிய அந்த சம்பவம் அவன் மனக்கண்ணின் எதிரே நிழலாடியது. சிந்தனை அலைகள் பொங்கி ஆரவாரமிட்டு கொக்கரித்தன. மூர்த்தியும் சந்திராவும் தாயற்ற குழந்தைகள். முகம் வாடாது வளர்த்து வந்தார் நடராஜ ஐயர். வயது வந்ததும் நல்ல வரனாக பார்த்து இருவருக்கும் ஒரே பந்தலில் மணம் முடித்தார். ரேவதி மூர்த்தியின் மனைவியானாள். ரேவதியின் சகோதரன் முகுந்தன் சந்திராவின் கணவனானான். மணம் முடிந்ததும் சந்திராவை மேலும் படிக்க சொல்லிவிட்டு முகுந்தன் மேல் படிப்பின் பொருட்டு அமெரிக்கா சென்றான். கணவனின் உத்தரவுப்படி சந்திரா மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து படித்தாள். 2 வருடம் சலனமின்றி ஓடி மறைந்தது. வாழ்க்கை விதியின் விளையாட்டு பொம்மைதானே. முகுந்தன் நினைவிலே இன்பம் கண்டு கொண்டிருந்த சந்திராவின் தலையில் பேரிடி விழுந்தது. 3 நாள் விஷஜுரத்திற்கு அவன் பலியாகிவிட்டான் என்பதை அறிந்த பொழுது சந்திரா துடிதுடித்தாள். அரும்பு மலராமலேயே கருகிவிட்டது. அதிர்ச்சி தாங்காத நடராஜ ஐயர் மூர்த்தியினிடம் சந்திராவை ஒப்படைத்துவிட்டு கண்ணை மூடினார். சந்திராவின் துரதிர்ஷ்டத்தினால்தான் முகுந்தன் இறந்துவிட்டான் என்ற எண்ணம் ரேவதியின் பிறந்தகத்துக்காரர்கள் மனத்தில் குடிகொண்டது. கணவனின் விருப்பப்படி டாக்டர் என்ற பட்டம் பெற்றாள் சந்திரா. படிப்பு முடிந்த பின் அண்ணனின் உதவியில் வீட்டிலேயே பிராக்டிஸ் செய்ய ஆரம்பித்தாள். மூர்த்தி சந்திராவிடம் உயிரையே வைத்திருந்தான். அவளுக்கு வேண்டிய சௌகரியங்களை வெகு அக்கறையுடன் கவனித்து வந்தான். சந்திராவுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைத்தது. அவளுக்கு கைராசி இருப்பதாக கூறிக்கொண்டு பல மனிதர்கள் வீடு தேடி வந்தனர். சந்திரா தன் துயரத்தை ஓரளவு மறக்கும்படி செய்தது அவள் தொழில். ஆரம்பத்தில் ரேவதியும் சந்திராவிடம் இரக்கமும் அன்பும் கொண்டிருந்தாள். ஆயினும் அது நாளடைவில் வெறுப்பாக மாறியதில் வியப்பு எதுவுமில்லை. பம்பரம் சுற்றுவது போல சுழல்வது மனித மனத்தின் குணமல்லவா? மூர்த்தி தன்னை கவனியாது சந்திராவையே கவனிப்பதாக நினைத்து கொண்டாள். அவளுடைய துரதிர்ஷ்டத்தினால் தன் கணவனுக்கும் ஏதாவது தீங்கு வந்து விடுமோ என்று பயந்தாள். சந்திராவுக்கு இருந்த வேலை தொந்தரவினால் மன்னியுடன் பேசக்கூட நேரம் கிடைக்காது. நாட்கள் தேய்ந்து 5 வருடங்களை விழுங்கி ஏப்பமிட்டது. அந்த குடும்பத்தை மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கச் செய்ய ரேவதி கர்ப்பமானாள். எல்லையற்ற ஆனந்தத்துக்கிடையே பிள்ளை குழந்தை பிறந்தது. எத்தனையோ நாட்களுக்கு பிறகு அருமையாக பிறந்த அந்த குழந்தைக்கு ரவி என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர். குழந்தையின் மேல் அதிக காற்று படக்கூட சம்மதிக்க மாட்டாள் ரேவதி. அத்தனை வேலைகளின் மத்தியிலும் சந்திரா குழந்தையுடன் கொஞ்சி விளையாடுவாள். இன்பமாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கையில் புயல் வீசியது. ஒரு நாள் காலை எழுந்திருக்கும் பொழுது குழந்தையின் உடம்பு லேசாக சுட்டது. சோர்ந்து படுத்திருந்த குழந்தையைக் கண்டு பதறி போய்விட்டாள் ரேவதி. உடம்பை பரீட்சை செய்து மருந்தை கொடுத்துவிட்டு தன் வேலைகளை கவனிக்கச் சென்றாள் சந்திரா. பகல் 1 மணிக்கு திரும்பிய சந்திரா குழந்தையின் நிலை கண்டு திடுக்கிட்டாள். படுக்கையில் குழந்தை புரண்டு படுத்து கொண்டிருந்தது. கவனித்து பார்த்த சந்திராவுக்கு அது கொடிய விஷஜுரம் என்பது தெளிவாக தெரிந்தது. எந்த மருந்து கொடுத்தாலும் அசைந்து கொடுக்காத வியாதி என்பதும் அவளுக்கு நன்றாக தெரியும். சந்திராவின் மௌனத்தை கண்ட ரேவதி, என்ன சந்திரா, குழந்தைக்கு ஜுரம் தனியவே இல்லையே, ஏன் இப்படி புரளுகிறான் என்றாள். ஜுரம் ரொம்ப அதிகமாயிருக்கிறது மன்னி, தூக்கத்துக்குத்தான் மருந்து கொடுக்க வேண்டும் என்று கூறிய சந்திரா குழந்தைக்கு மருந்தை கொடுத்தாள். புரளுவது நின்று தூங்க ஆரம்பித்தது குழந்தை. கண்களை மூடி
படுத்து கிடக்கும் குழந்தையை பார்த்து மிகவும் பயந்தாள் ரேவதி. மூர்த்தி வந்ததும் வேறு டாக்டரை அழைத்து வருமாறு தொந்தரவு செய்தாள். அவள் சொன்னதை காதில் வாங்காத மூர்த்தி நேரே சந்திராவிடம் வந்தான். ஐஸ் பைகளை குழந்தையின் தலையில் வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அவள். ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கிறதா சந்திரா என்று கேட்டான் மூர்த்தி கவலையுடன். ஆமாம் அண்ணா, இது விஷஜுரம். மருந்து அதிகம் வேலை செய்ய முடியாது. நாளை ஒரு நாள் தள்ளிவிட்டால் பிறகு பயமில்லை. டாக்டர் ராகவனை வேண்டுமானால் அழைத்து வந்து பார்க்கட்டுமா? அழைத்து வரலாம் அண்ணா, அதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. மூர்த்தி ராகவனை அழைத்து வந்தான். டாக்டர் ராகவன் வந்து பார்த்து சந்திரா சொன்னதையே சொல்லிவிட்டு போனார். மூர்த்தி சிலையாக உட்கார்ந்து விட்டான். சந்திராவும் ரேவதியும் செய்யும் வகை தெரியாது தவித்தனர். இந்நிலையில் எல்லோரையும் விட்டு பிரிந்தான் ரவி. ரேவதி கதறினாள். குழந்தையை பிரிந்த துக்கம் எல்லோருக்கும் எல்லை மீறியது. குழந்தையை பிரிந்த ஏக்கம் ரேவதியை படுக்கையில் தள்ளியது. வியாதி என்று பெயர் சொல்வதற்கு ஒன்றும் இல்லாவிட்டாலும் வீட்டில் நடமாடக்கூட சக்தியற்றிருந்தாள் அவள். எத்தனைதான் உயர்ந்த மருந்துகள் கொடுத்தும் ரேவதி சிறிதும் குணமடையவில்லை. சலிப்படைந்த சந்திரா இடம் மாற்றினால் மன்னியின் உடம்பு தேறலாம் என்றால் சகோதரனிடம். அவனும் அதை ஆமோதித்தான். ஆனால் ரேவதி அதை பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். இதற்கிடையில் ரேவதியின் மனத்தில் ஒரு அசட்டு எண்ணம் ஊறியது. துரதிர்ஷ்டம் பிடித்த சந்திரா மருந்து கொடுத்ததினால்தான் குழந்தை இறந்துவிட்டதாக நினைத்தாள். ஜுரத்தை வரவழைத்து கூட கொன்றிருப்பாள் பாவி என்று அடிக்கடி முணுமுணுத்துக் கொள்வாள். சந்திராவை கண்டால் முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொள்வாள். அவளாக பேச வந்தாலும் ரேவதி பேச மாட்டாள். நாளுக்கு நாள் அந்த அசூர எண்ணம் கப்பும் கிளையும் விட்டு வளரத் தொடங்கியது. ஒரு நாள் இரவு மணி 8 இருக்கும். மூர்த்தியும் ரேவதியும் மாடி ஹாலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் வெளியிலிருந்து வந்தாள் சந்திரா. அவள் வருகையை அவர்கள் அறியவில்லை. உடையை மாற்றிக்கொண்டு மாடிக்கு ஏறினாள் அவள். ரேவதியின் ஆத்திரமான பேச்சு சந்திராவை மாடிப்படியிலேயே நிற்கும்படி செய்துவிட்டது. சீக்கிரமாக வந்து அந்த குழந்தையையும் உங்கள் தங்கைக்கு பலியாக்க வேண்டுமா என்ற ரேவதியின் ஆவேச மொழிகள் சந்திராவின் நெஞ்சை சுரீர் என்று சுட்டது. என்ன சொன்ன? என் தங்கைக்கு பலியா? நீ சொல்வது எனக்கொன்றும் புரியவில்லையே என்று ஓரளவு நிதானத்துடன் பேசினான் மூர்த்தி. எனக்கு தெரியாவிட்டால் வேண்டாம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறதே, அதுவே போதும். அவள் இந்த ஊரிலிருந்து போனால்தான் நான் பம்பாயிலிருந்து திரும்பி வரப்போகிறேன். ரேவதி, உனக்காக அவள் எங்கே போவாள்? சந்திரா எங்கும் போக முடியாது. நீ வேண்டுமானால் வராமல் இருக்கலாம். என்னுடைய பிடிவாதம் உங்களுக்கு தெரியவில்லை. வேடிக்கை என்று நினைத்திருக்கிறீர்கள். ஆனால் இது உண்மையாகவே நடக்கத்தான் போகிறது. பாருங்கள் என்று கத்தினாள் ரேவதி. எது என்றான் மூர்த்தி. அவள் இந்த வீட்டை விட்டு போன பிறகுதான் நான் இங்கே வருவது. உன்னை விட நானும் பிடிவாதக்காரன்தான். நீ வராவிட்டால் வேண்டாம். நீயும் உன் குழந்தையுமாக அங்கேயே இருங்கள். எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும். காலடி யோசை மாடிப்படியை நெருங்கியது. அவர்களுக்கு முன் சந்திரா கீழே இறங்கிவிட்டாள். அவள் உள்ளம் எரிமலை போல குமுறியது. தலைவலி என்று சொல்லிவிட்டு படுக்கையில் போய் படுத்தாள் சந்திரா. புகைந்து கொண்டிருந்த துக்கத்தை அழுது ஆற்றிக்கொண்டாள். மன்னியின் உடல்நலிவுக்கு காரணம் இப்போது அவளுக்கு தெரிந்துவிட்டது. மறுதினமே பம்பாய்க்கு புறப்பட்டு விட்டாள் ரேவதி. அவள் வார்த்தைகளினால் மனம் உடைந்த மூர்த்தி அவளை ரயிலேற்ற கூட ஸ்டேஷனுக்கு செல்லவில்லை. அவள் போன பின் மூர்த்தி சந்திராவிடம் ரேவதியின் எண்ணத்தை கூறி வருந்தினான். சகோதரனை சமாதானப்படுத்தி சந்திரா ரேவதிக்கு பல கடிதங்கள் எழுதி
மனத்தை மாற்றுவதில் ஈடுபட்டாள். போடும் கடிதங்களுக்கு பதில் வராததைக் கண்டு அவள் நெஞ்சில் வேதனை குமையும். ரேவதிக்கு ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக மூர்த்திக்கு தந்தி வந்தது. அவன் அதை சிறிதும் லட்சியம் செய்யாதவன் போல சாதாரணமாகவே நடந்து கொண்டான். அண்ணாவையும் மன்னியையும் ஒன்று சேர்க்கும் பணியில் தீவிரமாக பாடுபட்டாள் சந்திரா. நாட்கள் ஒவ்வொன்றாக மறைந்தன. மாதங்களும் கடந்து 1 வருஷமாக உருவாகி மறைந்தது. முடிவில் கையில் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு டில்லி போக திட்டமிட்டாள் சந்திரா. தன் தொழில் தன்னை காப்பாற்றிவிடும் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. மன்னிக்கு கடிதமும் எழுதிவிட்டாள். மூர்த்தியிடம் மட்டும் டில்லிக்கு போவதை பற்றி சொல்லவே இல்லை. சொன்னால் அவன் சம்மதிக்க மாட்டான் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். புறப்படுவதற்கு முதல் நாள் மூர்த்தியிடம் சொன்னால் போதும் என்று தீர்மானித்திருந்தாள் அவள். பிரிவின் துயரத்தை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் ரேவதியின் கடிதம் மூர்த்திக்கு விஷயத்தை மிகவும் தெளிவாக விளக்கிவிட்டது. அண்ணா, காப்பியும் பலகாரமோ அப்படியே இருக்கிறதே, ஒன்றும் சாப்பிடாமல் என்ன அப்படி பலமான யோசனையோ தெரியவில்லை என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் சந்திரா. அப்பொழுதுதான் சுய நினைவுக்கு வந்தான் மூர்த்தி. இவ்வளவு சீக்கிரமாக திரும்பிவிட்டாயா என்றான். போன வேலை முடிந்துவிட்டது, வந்துவிட்டேன் என்றாள் சந்திரா. சந்திரா, நீ டில்லிக்கு போவதை நான் விரும்பவில்லை. மன்னியின் மனம்தான் மாறிவிட்டதே, நீ எதற்காக டில்லிக்கு போக வேண்டும்? அண்ணா, பெண்களின் குணம் உனக்கு தெரியாது போல் இருக்கிறது. இன்று மாறியிருக்கும் மனம் நாளை வேறு விதமாக மாறினாலும் மாறிவிடும். மன்னிக்கு மட்டும் நான் சொல்ல வரவில்லை. பெண்களின் இயற்கை குணமே அப்படித்தான். மேலும் என் தோழி சுமதிக்கு நாளை புறப்பட்டு வருவதாக கடிதம் எழுதிவிட்டேன் என்ற சந்திராவை அதற்கு மேல் பேச விடாது வாசலில் காரின் ஹாரன் சப்தம் கேட்டது. யாராக இருக்கும் என்ற எண்ணத்துடன் வாசல் புறமும் திரும்பிய சந்திராவின் எதிரில் ரேவதி குழந்தையுடன் அங்கு வந்து நின்றாள். சந்திரா, நீ சொல்லியது முழுவதையும் கேட்டேன். என்னை மன்னித்துவிடு. நான் பழைய ரேவதி இல்லை. டில்லிக்கு போவதை மறந்து உன் துஷ்ட மருமானை ஏற்றுக்கொள்ளு என்று சொல்லிக்கொண்டே சந்திராவிடம் தன் அருமை குழந்தையை நீட்டினாள் ரேவதி. தாவி வந்த குழந்தையை வாங்கி இறுக அணைத்து கொண்டாள் சந்திரா. மன்னி என்று ஏதோ சொல்ல வந்த சந்திராவை தடை செய்தது ரேவதியின் உணர்ச்சி பேச்சு. நீ எது சொன்னாலும் கேட்க மாட்டேன் சந்திரா. டில்லிக்கு போவதை நீ மறந்துவிட வேண்டியதுதான். எங்கே நான் வருவதற்குள் நீ போய்விடுவாயோ என்ற பயத்தினால்தான் துணை கூட இல்லாது கடிதம் எழுதிய அன்றே புறப்பட்டு விட்டேன். இனி உன்னை போக விட மாட்டேன் என்று படபடவென்று பொரிந்து தள்ளினாள். பிறகு அவள் மலர்ந்த முகத்துடன் மூர்த்தியின் முகத்தை பார்த்தாள். அவன் முகத்தில் மலர்ந்த புன்னகை அவள் கூறியதை ஆமோதித்தது. அவர்கள் புது வாழ்வுக்கு கட்டியம் கூறுவது போல அப்போது கடிகாரத்தில் தான் தான் என்று மணி 8 அடித்தது. கதை முடிந்தது. நன்றி, வணக்கம்.